கனடா வந்ததுல இருந்து பொங்கலுக்கு எனக்கு இந்த சர்ப்ரைஸ் இருக்குங்க. எந்த டேட்ல எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அன்னைக்கே செலிப்ரேட் பண்ணிடுவேன். இந்த தடவை பொங்கல் டியூஸ்டே வந்ததுனால சண்டேல இருந்தே கோலக்கூட்டுமா வரைச்சு காய்கறி வாங்கி ஆரம்பிச்சிட்டேன். மண்டே நைட்டு நடுவீட்டு கோலம் போட்டு பானை கோலம் போட்டு பொங்கல் காய் வெட்டும் போது எனக்கு எவ்ரி இயர் பிளாக்கா எப்படி இருக்குங்கிறது சர்ப்ரைஸ் தான். இந்த தடவை காரைக்குடில கிடைக்கக்கூடிய கருணக்கிழங்கு கனடால முதல் முறையா பார்த்ததும் பெரிய சர்ப்ரைஸ். நம்ம ஊர் பிளாக்கா மாதிரி இருக்கேன்னு வாங்கிட்டு வந்து வெட்டினா எவ்வளவு பெரிய கொட்டை பாருங்க. இப்படி ஏமாத்திட்டீங்களே தலைவரேங்கிற மாதிரி இருந்தது. பிளாக்கா உருண்டைக்கு வேற வறுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால இதையும் வேக வச்சு சேர்த்து வச்சுட்டேங்க. டியூஸ்டே as usual கோயிலுக்கு போனா சூரியனுக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ணி நம்மளுக்கு விளக்கேத்த வேற வாய்ப்பு கொடுத்தாங்க. காலையில பொங்கல் வைக்க சேலஞ்சிங்கா இருக்கும். ஈவினிங்க்கு தான் பிளான் பண்ணிருந்தேன். மத்தியானம் லஞ்ச் டேட்ல இன்ஸ்டா பாட்ல வேக வச்சிருந்த பருப்பையும் கத்திரிக்காய் கொத்தமல்லி பச்சடியும் தாளிச்சு எடுத்து கருணக்கிழங்கு குழம்பு வச்சு காராமணி அவரைக்காய் வெள்ளை பொரியல் பண்ணி வாழைக்காய் சக்கரவள்ளி கிழங்கு சிகப்பு பொரியல் பண்ணி அப்பளத்தை பொரிச்சு எடுத்து பத்திரமா பிளாக்கா உருண்டையும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். சாமி கும்பிட வரைக்கும் சாப்பிட முடியாதுல, அதனால சஸ்பென்ஸ் நீண்டுகிட்டே போகுது. எங்கிட்ட படைக்க சொலகு வேற இல்ல, பிளேட் தான் யூஸ் பண்ணணும். அதனால வீட்டுல உள்ள வாழையிலே பறிச்சுக்கிட்டேன். என்னதான் சின்னதா இருந்தாலும் நம்ம வீட்டுல உள்ளது யூஸ் பண்றது சந்தோஷம் இல்ல. கரெக்டா பசங்க ஸ்கூல் விட்டு வர டயத்துக்கு பொங்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் வச்சு சாமிக்கும் சூரியனுக்கும் படைச்சிட்டு பிளாக்கா உருண்டையை தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பயந்த மாதிரி இல்லங்க, சூப்பராவே இருந்தது. எங்க வீட்டுல சாப்பிடுறதுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இவ்வளவு காய் வச்சு அட் டயத்துல சாப்பிடுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் பொங்கல் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.